என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. Hi everyone, this is Engineer Thangamuthu IPS Academy. So இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2A மெயின்ஸ் மெயினாக இப்போ 2024ல் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2A மெயின்ஸ் அப்ஜெக்டிவ் டைப் கொண்டு வந்தாங்க. CBT எக்ஸாம் சொன்னாங்க. கடைசி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக OMRல தான் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த டைம் CBT சொல்லியிருக்காங்க. நம்ம CBTயாக இருந்தாலும் OMR இருந்தாலும் நம்ம ரெடி ஆகிறது நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி ரெடி ஆகிக்கலாம். என்ன CBTயாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை தப்பாக பண்ணிட்டா கூட மறுபடியும் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். OMRல அப்படி கிடையாது. ஒரு தடவை தப்பாக ஷேர் பண்ணிட்டோம்னா மாற்ற முடியாது. ஸோ CBT இருந்தால் இன்னும் பெஸ்ட் தான் உங்களுக்கு. நம்ம OMRலேயே ஷேர் பண்ணி பழகினவங்க கம்ப்யூட்டர்ன்றப்போ நீங்கள் கொஸ்டினை எடுத்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். OMR நம்ம கொஸ்டின் பேப்பர்னா கொஸ்டின் பேப்பர்லேயே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ரெண்டுலையுமே ஒரு சில நல்ல விஷயமும் இருக்குது, ஒரு சில கெட்ட விஷயமும் இருக்குது. அதாவது டைம் கன்சியூமிங், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ நான் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா டைமை குறைச்சிடலாம் ரீசனிங்கில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2024 ப்ரிலிமினரி, 2025 மெயின்ஸ் எக்ஸாம் ரீசனிங் 2A. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம TNPSC கொடுத்துருந்த டாபிக்ஸ். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருப்போம். உங்களுக்கு இதோட PDF வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கான லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நியூவாக டே பை டே அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வித் பேக் போன் டேட்டாவோட. ஸோ அதை கரெக்டாக நோட் போட்டு எழுதி படிச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு போதுமானது அப்கமிங்கில் வரக்கூடிய TNPSC எக்ஸாமுக்கு. தென் இந்த டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணி இதுவும் தனியாக நான் உங்களுக்கு PDF கொடுத்துருக்கேன். அதுவுமே நம்ம அந்த குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனல் தென் வாட்ஸ்அப் சேனல் ரெண்டுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. எல்லா அப்டேட்டும் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ரீசனிங் வந்து 2024 ப்ரிலிமினரியில் 2A எக்ஸாமில் நமக்கு கேட்டது 40 கொஸ்டின் சொல்லியிருந்தாங்க. மொத்தம் 40 கொஸ்டின் சொல்லியிருந்தாங்க, 40 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த 40ல் யாரெல்லாம் 38+ போட்டாங்களோ அவங்க தான் ஆல்மோஸ்ட் குரூப் 2Aல போஸ்டிங்ல இருக்காங்க இப்போ. ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் GK பார்ட்டை விட இந்த ரீசனிங் மேத்தமெட்டிக்ஸ் பார்ட்டுக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் எடுக்க முடியும். பட் இதில் ஒரே ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா கொஸ்டின் லெவல் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால டைம் கன்சியூமிங்காக இருக்கும். அதை எப்படி ரெடியூஸ் பண்ணணும்? அப்போ நிறைய வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸை பார்க்கணும், சேம் டைம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அப்பதான் வந்து ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே நம்மளோட வே ஆஃப் அப்ரோச் இருக்குல்ல. ரீசனிங் அப்படிங்கிறது நமக்கு நிறைய வகையான ரீசன் இருக்கும் ஒரு கொஸ்டினுக்கு. அப்போ எந்த ரீசன்ல வேமா ரீச் பண்ண முடியுமோ அந்த ரீசனோட போய் ரீச் பண்ணீங்கன்னா ரீசனிங் ஈஸி, சிம்பிள் வே. ஏன்னா ஒவ்வொரு ரீசன்ல சொல்லி ஒரு ஆன்சரை கொண்டு வருவாங்க. பட் நம்ம வே ஷார்ட்டா போய் ரீச் பண்ணணும். ஸோ அந்த அஸ்பெக்ட்ல என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆப்டிடியூட் கொடுத்த மாதிரி நிறைய ஷார்ட் கட்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வரேன் இந்த பேட்ச்ல. ஸோ போன பேட்சை விட இந்த பேட்ச் இன்னும் அப்டேட்டடா இருக்கும். சரிங்களா? நிறையவே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனாவே சொல்றேன், ஹிந்தி சேனல்ஸ்ல நிறைய அவைலபிள்ஸ் இருக்கு. ஹிந்தி சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஷார்ட்கட் வீடியோஸ், ரயில்வே SSC எல்லாம் அதிகமா ஏன் வந்து ஹிந்தி லாங்குவேஜ் தெரிஞ்ச பர்சன்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட அப்ரோச் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்கட். ஸோ அந்த ஷார்ட்கட்ஸையுமே நிறைய விஷயங்கள் நான் உள்ள கொண்டு வரேன். ஸோ அது மட்டும் இல்லாம நம்மளோட RS அகர்வால் அரிஹண்ட் புக் எல்லாருக்கும் தெரியும், ஸ்டாண்டர்ட் ஆத்தர்ஸ், அது உள்ள கொண்டு வரேன். ரயில்வே SSC கொஸ்டின் பேப்பர்ஸே உள்ள கொண்டு வரதுனால ஸோ இதை தாண்டி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த லெவல் தான் கொஸ்டின் கொடுக்க போறோம். ஸோ இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா 50 கொஸ்டின் கேட்கறாங்க. போன டைம் வந்து 40 கொஸ்டின். ஸோ இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2A மெயின்ஸ்ல 50 ரீசனிங் கேட்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ரீசனிங்காகவே தனியாக ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரீசனிங் பேட்ச் மட்டும் இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம் மார்ச்ல வரும். நமக்கு ஜனவரி வரவே நான் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணுவேன். 3 மந்த் மினிமம் 3 மந்த். பிப்ரவரி ஆனா கூட ஆச்சரியப்படுறதுக்குள்ள அப் டு எக்ஸாம் வர. சரிங்களா? இது இல்லாம நீங்க இது கூட அடிஷ்னலா ஒரு 1000 rupees மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். இதுல ஜாயின் பண்ணீங்கன்னா 1 year பேட்ச். ஸோ உங்களோட சாய்ஸ், இதுல வேணா ஜாயின் பண்ணிக்கலாம். 1 year பேட்ச் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ரீசனிங் பேட்சோட எக்ஸ்ட்ரா 1000 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க அடுத்து வரக்கூடிய குரூப் 2 பாஸ் பண்ணா கூட குரூப் 1 அடுத்த குரூப் 4 ஒருவேளை குரூப் 2A கிளியர் பண்றீங்க, அப்ப குரூப் 2 போகணும். இல்ல அடுத்து நீங்க குரூப் 1 போகணும்னா எப்படி ப்ரிலிமினரி பார்ட் இருக்குல்ல, ஸோ அதுக்கு நீங்க மேக்ஸ் வந்து திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். அதுக்கு எப்படினாலுமே உங்களுக்கு இந்த குரூப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். காலையில ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 6:30 to 8:30 கிளாஸ் இருக்கும். இதோட சிறப்பம்சங்கள் என்னென்ன எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோல கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ பாக்குறவங்க முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோ பாருங்க. இந்த பேட்ச் பத்தின டீடைல்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, லாஸ்டா 2024 குரூப் 2A எக்ஸாம்ல எந்தெந்த டாபிக்ல எவ்வளவு கொஸ்டின் கேட்டாங்க இதெல்லாம் ப்ளூ பிரிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்டா கேட்டது 40 கொஸ்டின், இப்ப கேட்க போறது 50 கொஸ்டின். அந்த 40 கொஸ்டினுக்கான ப்ளூ பிரிண்ட் தான். அனாலஜில 2 கொஸ்டின் வந்திருக்கு, நம்பர்ஸ்ல 3 கொஸ்டின் வந்திருக்கு, பசில்ஸ்ல 2 கொஸ்டின், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் 1, டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் 2, பாருங்க சில்லாஜிசம் 2, நம்பர் சீரிஸ் 2, ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், கோடிங் டீகோடிங், பிளட் ரிலேஷன், மிஸ்ஸிங் நம்பர், ஃபிகர் மேட்ரிக்ஸ், காலண்டர், மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன், மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ், இன்கம்ப்ளீட்டட் அண்ட் எம்பரட் இமேஜ், தென் ஆல்பபெட் சீரிஸ், கியூப்ஸ் அண்ட் டைஸ். ஸோ இதை நம்ம நார்மலா பிரிச்சோம்னா ரீசனிங் டாபிக் 2ஆ பிரிக்கலாம், வெர்பல், நான் வெர்பல். இப்போ வெர்பல் ரீசனிங் அப்படின்னு சொன்னோம்னா வெர்பல்ல வந்து லெட்டர்ஸ் நம்பர்ஸ் வந்தா வெர்பல், நான் வெர்பல்னா டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன், அதான் வந்து நான் வெர்பல்னு சொல்லுவோம். ஸோ அந்த நான் வெர்பல்ல பொறுத்தவரை நமக்கு இதுல வந்த டாபிக்னு பாத்தீங்கன்னா அதிகமா நமக்கு நான் வெர்பல்ல என்னென்ன வந்திருக்குன்னா இந்த இடம், அதாவது இது மிரர் அண்ட் வாட்டர் இமேஜ், இன்கம்ப்ளீட்டட் இமேஜ் அண்ட் கியூப்ஸ் அண்ட் டைஸ், அதுக்கப்புறம் ஃபிகர் மேட்ரிக்ஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வெர்பல்ல வந்துடும். ஸோ அது ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு
அப்ப 40ல ஒரு 8 கொஸ்டின் வரைக்கும் கேட்கலாமா, அவ்வளவுதான். 1/5 பார்ட். அப்ப நமக்கு 50ல ஒரு 10 கொஸ்டின் வந்து நமக்கு நான் வெர்பல் கேட்கலாம். சோ இதெல்லாம் நம்ம ஸ்பிளிட் பண்ணி தான் படிக்கணும். வெர்பல் நான் வெர்பல் எத்தனை, அந்த வெர்பல்ல பியூர் ரீசனிங் எத்தனை, நியூமெரிக்கல் ரீசனிங் எத்தனை. இப்ப நியூமெரிக்கல் ரீசனிங்னா ஒன்றும் இல்ல, நம்பர்ஸ். இதெல்லாம் நம்பர்ஸ் தெரிஞ்சாதான் பண்ண முடியும். இது ஆல்பபெட்டிக்கல் ரீசனிங், ஆல்பபெட்ஸ் தெரிஞ்சாதான் பண்ண முடியும். அந்த மாதிரி ரீசனிங் நம்ம இன்னும் பிரிக்க போறோம். இப்போ ரீசனிங்ல ஆல்பபெட்டிக்கல் ரீசனிங், நியூமெரிக்கல் ரீசனிங், ஆல்பா நியூமெரிக்கல் ரீசனிங், தென் நான் வெர்பல் ரீசனிங். 4ஆ பிரிச்சு ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ஏரியான்றதை கிளியரா கொடுக்க போறேன் இந்த பேட்ச்ல. சோ ஃபர்ஸ்ட் 3 கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங் கிளாஸ் இன்ட்ரோடக்ஷன் யூடியூப்ல கொடுக்கலாம்னு இருக்கேன். அந்த இன்ட்ரோடக்ஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து எல்லா டாபிக்கோட பேசிக்ஸ் முடிஞ்சிடும். அதாவது நம்பர் பேசிக்ஸ், லெட்டர் பேசிக்ஸ், அது ரெண்டையும் முடிச்சா ஆல்பா நியூமெரிக் முடிஞ்சிருச்சு. அடுத்து நான் வெர்பல் பேசிக்ஸ். இதை முடிச்சுட்டு தான் நம்ம டாபிக்லயே போக போறோம். அக்டோபர் 10 ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிக்கும். 10, 12, 14 3 நாள் வந்து டெமோ கிளாஸ். அதுதான் உங்க ஃபர்ஸ்ட் 3 கிளாஸ். நீங்க கிளாஸ் 10ஆம் தேதியே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 15ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு ஹோம்ஒர்க் ஒரு 5 ஹோம்ஒர்க் கொடுத்துருவேன். அதை ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். இல்ல நான் 3 டெமோ முடிச்சுட்டு 15ஆம் தேதி ஜாயின் பண்றேன் அப்படின்னா ஜாயின் பண்ணும்போது அந்த 5 ஹோம்ஒர்க்கே நீங்க அடிஷனலா பண்ற மாதிரி இருக்கும். கிளாஸ்ல அதுக்கடுத்து கொடுக்குற ஹோம்ஒர்க்கே நீங்க எடுத்துக்கணும். ஸோ அது உங்களோட சாய்ஸ் தான். 5 நாள் டிலே பண்ணி பண்ணாலும் அதே தான், 5 நாள் முன்னாடி பண்ணாலும் அதே தான். பட் வேகமா பண்றப்போ உங்களுக்கு வேகமா சோர்சஸ் கிடைக்கும், ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? பாருங்க, கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மிக சரியான மாற்று விடையை தேர்ந்தெடு. ஒரு தொழிற்சாலையில் எப்பொழுதும் இருப்பது எது? ஒரு தொழிற்சாலையில் எப்பொழுதும் இருப்பது அப்படின்னு கேட்டா தொழிலாளர்கள். தொழிலாளர் இருந்தாதான் அதுக்கு பேர் என்னது? தொழிற்சாலை. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டினை ரீட் பண்ணி தெளிவா ஆன்சர் பண்ணுங்க. கொஸ்டினை ஃபர்ஸ்ட் தெளிவா ரீட் பண்ணணும். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் தி டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் யூஸ்ட் இன் நம்பரிங் தி பேஜஸ் ஆஃப் யுவர் புக் ஹேவிங் 366 366 பக்கம் இருக்கு ஒரு புக்ல. அப்ப மொத்தம் எத்தனை டிஜிட் தேவைன்னு கேக்குறாங்க. இப்போ 366 பக்கம் இருக்குன்னா நார்மலா யோசிங்க, 1ல இருந்து 9 வரை, 1வது நம்பர்ல இருந்து 9வது நம்பர் வரை ஒரு டிஜிட் தான். அப்போ இந்த 9 நம்பர் ஒரு டிஜிட் அப்படின்னா 1 × 9 மொத்தம் யூஸ் பண்ண டிஜிட் 9 டிஜிட். புரிஞ்சதா? அடுத்து 10வது நம்பர்ல இருந்து 99வது நம்பர் வரை, தீஸ் ஆர் 2 டிஜிட் நம்பர்ஸ். அப்போ 2 டிஜிட் நம்பர் மொத்தம் எத்தனை இருக்கு? இது ஒரு 89 + 1 90 நம்பர் இருக்கு. அப்போ இதெல்லாம் 2 டிஜிட். அப்போ 2 டிஜிட்ல 90 நம்பர்னா மொத்தம் ஒரு 180 நம்பர்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 100ல இருந்து 366 மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 3 டிஜிட் நம்பர் 267 நம்பர் இருக்கு. ஸோ அப்போ 200 × 3 600, 60 × 3 180, 780, 780 + 21 801. இப்போ டோட்டலா கூட்டினீங்கன்னா 810 810 810 + 180 990 990. ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். இவ்வளவுதான். சரிங்களா? அப்போ டிஜிட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா சிங்கிள் டிஜிட்ல 9 நம்பர், டபுள் டிஜிட்ல 90 நம்பர், 3 டிஜிட்ல 267 நம்பர். இதை கண்டுபிடிச்சு மொத்த டிஜிட்ஸ். அப்ப மொத்தமா எத்தனை நம்பர் டைப் பண்ணிருக்காங்க அதான் விஷயம். 990 நம்பர் டைப் பண்ணிருக்காங்க. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இல்ல ஸ்கிப் பண்ணி மறுபடியும் பேக்ல வந்து கூட பாருங்க. அடுத்து இடதுபுறத்திலிருந்து 9வது மற்றும் வலதுபுறத்திலிருந்து 15வது இரண்டிற்கும் மத்தியில் உள்ள எண் எதுன்னு கேக்குறாங்களா? கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இடதுபுறத்திலிருந்து 9, வலதுபுறத்திலிருந்து 15வதுன்னு சொல்றாங்க. ஓகே, 9 15 கவுண்ட் பண்ணுங்க. ஒண்ணுமே இல்ல. 1 2 3 4 5 6 7 8. இது 9வது நம்பர். வலதுபுறத்துல இருந்து 15வது நம்பர். இது ரைட் சைடு வலதுபுறம். 15வது நம்பர்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. 15வது நம்பர் முடிச்சாச்சு. இப்ப இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற நம்பர் கேட்டிருக்காங்க. அப்போ நடுவுலன்னு சொன்னா இங்க ஒண்ணு கேன்சல் பண்ணிடலாம். அடுத்த ஒண்ணு கேன்சல் பண்ணலாம். அப்ப சென்டரா என்ன நம்பர் வருது? டாலர் சிம்பிள். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். கரெக்டா கேன்சல் பண்ணாலே போதுமானதுதான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஒரு நாயானது தெற்கு திசையை நோக்கி 50 அடி தூரம் ஓடிய பிறகு, ஒரு நாயானது தெற்கு திசையை நோக்கி 50 அடி தூரம் ஓடிய பிறகுன்னு சொல்றாங்க. அப்போ தெற்கு திசையை நோக்கி 50 அடி தூரம் ஓடுது, 50 ஃபீட் ஓடிய பிறகு இங்க வந்துருச்சு. இதுல இருந்து ரைட் சைடு எது? இது. அப்ப லெஃப்ட் சைடு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சைடு திரும்பும், டுவர்ட்ஸ் ஈஸ்ட். லெஃப்ட்ல திரும்பி 20 மீட்டர் மறுபடியும் ஓடுது, 20 அடி. ஓகே, மீண்டும் இடதுபுறம் திரும்பி, இப்ப மேல திரும்பினா இடதுபுறம், கீழே வலதுபுறம். அப்போ ஒரு 7 மீட்டர் மறுபடியும் இடதுபுறம் திரும்பி இங்கே வந்துருச்சு. அடுத்து என்ன சொல்றாங்க? மீண்டும் இடதுபுறம். ஓகே, இது வலதுபுறம், அப்ப இது இடதுபுறம். மறுபடியும் இடதுபுறம் திரும்பி 6 மீட்டர் போகுது, 6 அடி போகுது. மீண்டும் வலதுபுறம், அப்ப இது கீழே லெஃப்ட், அப்ப மேல ரைட்டு. வலதுபுறம் திரும்பி ஒரு 15 அடி டிராவல் பண்ணுன்னு சொல்றாங்க.
15 அடி. லாஸ்டா என்ன சொல்லியிருக்காங்க, இறுதியாக வலதுபுறம் திரும்பி, ஸோ லாஸ்டா மறுபடியும் ரைட் சைடு திரும்பி 5 அடி போகுது, 5 feet. இப்போ இங்க ஆரம்பிச்ச டாக் இந்த மாதிரி டிராவல் பண்ணி லாஸ்டா எங்க போயிருக்கு, இந்த டைரக்ஷன்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே, அப்போ இது என்ன டைரக்ஷன், 5 feet கடைசியா போகுது. இது என்ன டைரக்ஷன் கேட்டாங்கன்னா, நம்ம டைரக்ஷன் படி இது ஈஸ்ட், இது சவுத், நார்த், வெஸ்ட், ஸோ டுவர்ட்ஸ் ஈஸ்ட், ஈஸ்ட் டைரக்ஷன். ஆப்ஷன் ஏ கிழக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, எங்க ஆரம்பிச்சு எங்க மூவ் பண்ணுதுன்றத டயக்ராம் தெளிவா போட்டுக்கோங்க. 1, இங்க 2, அடுத்து 3, 4, 5, 6, 7. 7 is the final direction, so east is correct answer. ஓகேவா, 104. Question number 105. A ஆனது B க்கு வடகிழக்கு திசையில் 50 மீட்டர் தூரத்திலும், B ஆனது C க்கு வடமேற்கு திசையில் 50 மீட்டர் தூரத்திலும் இருப்பின் அப்படின்னு சொல்றாங்க. A வந்து B க்கு வடகிழக்கு திசையில 50 மீட்டர் தூரம். அப்போ வடகிழக்கு திசைன்னு சொல்றாங்களா, இப்ப பாருங்க A வந்து B க்கு, அப்போ B இங்க எழுதிடுவோம். B க்கு இது வடக்கு, இது கிழக்கு. அப்போ வடகிழக்குனா சென்டர் தானே, புரிஞ்சுதா? இது நார்த்து, இது ஈஸ்ட். வடகிழக்கு திசையில 50 மீட்டர் தூரத்துல யார் இருக்கான்னு சொல்றாங்க, பிக்கு யார் இருக்கா, ஏ. அப்போ இந்த இடத்துல ஏவை மார்க் பண்ணணும். ஏ இங்க பி வடகிழக்கு திசை. அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, பி ஆனது சிக்கு வடமேற்கு திசை. அப்போ இங்க நம்ம சியை மார்க் பண்ணாதான் இது வடக்கு சிக்கு, இது மேற்கு. அப்ப இதுதான் என்ன திசை, வடமேற்கு திசை. அதே 50 மீட்டர்னு சொன்னதுனால ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸா மாறுது. அப்போ இது 50, இதுவும் 50. அப்ப ஸ்ட்ரைட்டா எங்க இருக்கு சி, இப்போ ஏக்கு சவுத்துல இருக்கு, தெற்கு. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட், தெற்கு திசை. ஓகேவா, டயக்ராம் தான் மெயின் டைரக்ஷன் கொஸ்டின் இது. அடுத்து பாருங்க, 7 நிர்வாகிகள் PQRSTU மற்றும் W குறிப்பிட்ட வரிசையில் அலுவலகத்தை அடைகின்றனர். யூ வந்து Pக்கு முன் உடனடியாக சென்றடைகிறார். யூ Pக்கு முன்னாடி உடனடியாக சென்றடைகிறார். ஆனால் எஸ்ஐ உடனடியாக பின்தொடரவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எஸ்ஸுக்கு பின்னாடி உடனே வரல, அப்ப எஸ் வந்து இங்க பின்னாடி இருக்காது. எஸ்ஐ பின்தொடரவில்லைன்னா யூக்கு முன்னாடி எஸ் இல்ல, அந்த இடத்துல எஸ் வரக்கூடாதுன்னு அர்த்தம். ஒண்ணு சொல்லிட்டாங்களா, இது வரை விட்டுருங்க. ஆர் தான் கடைசியாக அலுவலகத்தை, மொத்தம் 7 பேரா, அப்போ 7வது ஆள் தான் யாரு, ஆர் தான் கடைசின்னு சொல்றாங்க. இது வரை முடிச்சிட்டோம். டி என்பவர் பிக்கு பிறகு, இங்க பாருங்க, டி என்பவர் பிக்கு பிறகு, அப்ப பிக்கு அப்புறம் டீன்னு சொல்லிட்டாங்க, தொடர்கிறார். மற்றும் டபிள்யூ என்பவர் டியை பின்தொடர்கிறார். அப்போ இந்த இடத்துல டபிள்யூ. ஓகேவா, இப்ப நமக்கு தெரிஞ்சபடி 1, 2, 3, 4, கடைசியா 6. இந்த எஸ் மட்டும் இங்க வராதுன்னு சொல்லிட்டாங்க. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 7 பேரு. அப்போ எஸ் இங்க வரக்கூடாதுன்னா எஸ் இதுக்கு முன்னாடி வரணும். அப்ப இந்த இடத்துல யார் வரப்போறா, அதான் கொஸ்டின். இந்த இடத்துல வரப்போறது யாரு, இல்லாத ஒருத்தர் யாரு, கியூ. கியூனா நம்ம எழுதல, கியூவை இங்க எழுதிருங்க. இப்ப எழுதுனீங்க, இப்ப கவுண்ட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த். இப்ப இதுல 4வதாக வரக்கூடிய நபர் பி. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். சரிங்களா, டி, பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், குறியீட்டு மொழியில் பின்வரும் கேள்விகளுக்கு மேட்ச் பண்ணி ஆன்சர் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இதை முதல் மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆன்சர் சூஸ் பண்ணணும். கவுண்டிங் ஆஃப் நம்பர்ஸ் முதல் பாருங்க. நம்ம கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க, மேட்ச் பண்ணும்போது நீட்ன்ற லெட்டர் நமக்கு ஆன்சர் கேட்கறாங்க. இதுக்கான கோட் என்னன்னு கேட்கறாங்க. நீட்ல என்இடி, ஆல்ரெடி இங்க என்இடி இருக்கு, 3 லெட்டர், இங்கே 3 லெட்டர். அப்போ இதை முதல் மேட்ச் பண்ணுவோம். ஆன்சர் ஏபிஐல தான் வரும், எல்லாமே ஏபிஐல தான் இருக்கு. அப்போ நம்ம ஒண்ணுக்கும் லெட்டர்ஸ் கண்டுபிடிச்சோம்னா கரெக்டா பண்ணலாம். இப்போ என் வந்து எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்களேன். என்னு இங்க என்ன இருக்கு, இங்க என்ன இருக்கு, இங்க என்ன இருக்கு, 3 இடத்துல இருக்கா. இது ரெண்டுமே 5 லெட்டர், இது 3 லெட்டர். 5 லெட்டர் எங்க இருக்குன்னு பாருங்க. இதுவும் 5 லெட்டர், இதுவும் 5 லெட்டர். இங்க இந்த 3ல எந்த லெட்டர் ரிப்பீட் ஆயிருக்கு, ஐ ஐ ஐ 3லயே வருதா. அப்போ என்னோட சிம்பல் ஐ அப்படின்னு நோட் பண்ணிட்டோம், 3ஐயும் சேர்த்து. ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது இ எங்க இருக்கு, இந்த இ வந்து இங்கேயும் இருக்கு, அட்ரஸ்ல இருக்குல்ல. கரெக்டா என்ன பார்க்கணும் அதை மட்டும் பாருங்க. இங்கேயும் இருக்கு, இந்த அட்ரஸ்லயும் ஒரு இ இருக்கு. இது 3 லெட்டர், 1 2 3 4 5 6 7 லெட்டர்ஸ். 1 2 3 4 5 6 7 லெட்டர். இந்த 7 லெட்டரையும் இந்த 3 லெட்டரையும் கம்பேர் பண்ணா எது ரிப்பீட் ஆகுது, இது ரெண்டுல பி ரிப்பீட் ஆகுதா. அப்போ ஈக்கு என்ன வருதுன்னா பி. ஈக்கு ஆன்சர் பி. இப்ப இதை வச்சு நீட்டுக்கு 2 இ வந்தா அப்ப 2 பி வரும். ஐபிபி ஆப்ஷன் எங்க இருக்கு, ஐபிபி இங்க இருக்கு, ஆப்ஷன் டி. இந்த மாதிரி மேட்ச் பண்ணி ஆன்சர் எடுக்கிறது பெஸ்ட் வே.
இதெல்லாம் நல்ல கொஸ்டின். கோடிங் டிகோடிங்ல மேட்ச் பண்ணி எடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து கீழ்காணும் எண்களில் வேறுபட்ட குழுவை தேர்ந்தெடு. அப்போ குழுன்னு சொன்னா இந்த குரூப்பிங், இந்த குரூப்ல எது ஆட் ஒன் அவுட் அப்படின்னு கேட்கறாங்க. 71, 7, 3, 17 இது எல்லாமே பாருங்க ஆக்சுவலா பிரைம் நம்பர். அப்போ பேசிக் நம்பர்ஸ் படிக்கணும்ல, பிரைம் நம்பர், நம்பர் கான்செப்ட், நம்பர்ல பிரைம் நம்பர் கண்டிப்பா படிக்கணும். இது பிரைம் நம்பர். ஓகே, 41, 5, 3, 47 இதுவும் பிரைம் நம்பர். அப்ப இது ரெண்டும் பிரைம்ல தான் வருது, பிரச்சனை இல்லை. 67, 71, 3, 5 இதுவும் பிரைம் நம்பர். ஓகே, இந்த 14 ஈவன் நம்பர், அதாவது இரட்டைப்படை எண், இது பிரைம் கிடையாது. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் டி, ஆர் ஒன் அவுட். அவ்வளவுதான். பிரைம் நம்பர் நம்ம வெளியே எடுத்துட்டோம். இது எல்லாமே பிரைம் நம்பர். இதுல 14ன்றது ஈவன்ல, இரட்டைப்படை எண்ல பிரைம் நம்பர் இல்ல. இது நம்பர் பேசிக்ஸ் கிளாஸ். இதனாலதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்பர் பேசிக்கும் லெட்டர் பேசிக் எடுக்கிறேன். நம்பர் பேசிக் முக்கியம். கொஸ்டின் வந்து பாருங்க, இரட்டைப்படை எண், ஒற்றைப்படை எண், பகு எண், பகா எண் எல்லாமே படிக்கணும். இதுவும் பாருங்க அதே நம்பர் பேசிக்ஸ் தான், நம்பரோட ஆபரேஷன்ஸ். இது என்ன சொல்லியிருக்காங்க, சிமிலர் டு தி கிவன் செட். அப்படின்னா என்ன மீனிங்னா, இந்த செட்டுக்கு சிமிலரா என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. இந்த செட்டுக்கு சிமிலரானா 81க்கும் 77க்கும் என்ன டிஃபரன்ஸ், -4. 77க்கும் 69க்கும் -8. 4 கம்மியா இருக்கணும், 8 கம்மியா இருக்கணும். அந்த மாதிரி எங்க இருக்கு, அதான் கொஸ்டின். அதான் சூஸ் பண்ண சொல்றாங்க. இங்க வந்து 3 கம்மியா இருக்கு. ஸோ இது ஆன்சர் இல்ல, வராது. இங்க வந்து 4 கம்மியா இருக்கு, அதுக்கப்புறம் 9 கம்மியா இருக்கு. பட் நமக்கு 8 தானே வேணும். -4 -9 நமக்கு 8 தான் வேணும். ஸோ இது இல்ல. இப்ப 56ல இருந்து 52 வந்தா என்ன வருது, -4. 52ல இருந்து 44 வந்தா -8. இந்த வேல்யூ டேலி ஆகுது அது கூட. ஸோ ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அந்த செட்டு என்னவோ அந்த செட்டை கம்பேர் பண்ண போறோம், வேற ஒண்ணுமே இல்லை. அதான் தெளிவாக கொடுத்துருக்காங்களா, சிமிலர் டு தி கிவன் செட் அப்படின்னா தொகுப்பிற்கு இணையானதே தேர்ந்தெடு. இந்த தொகுப்பு என்ன, அதே மாதிரி இந்த தொகுப்பை தேடுங்கன்றாங்க. ஓகேவா? In the following questions select figure. ஆக்சுவலா ஃபிகர் மேட்ரிக்ஸ், சரிங்களா? ஃபிகர் மேட்ரிக்ஸ்ல இந்த இடத்த இன்கம்ப்ளீட்டட் ஃபிகர், இந்த ஃபிகரை எப்படி கம்ப்ளீட் பண்ண போறோம் அதான் பார்க்குறோம். இது எப்படி கம்ப்ளீட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இங்க எப்படி கம்ப்ளீட் ஆயிருக்கு, இந்த ஸ்பேஸ் இப்படியே ஃபுல்லா இருக்கு, இந்த ஸ்பேஸ் இப்படி ஃபுல்லா இருக்கு, இங்க இருக்கிற எம்டி ஸ்பேஸ் இந்த மாதிரி வந்துருக்கு. இது எல்லாம் எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த ஃபுல்லா இருக்குது இங்க இருக்கா, 1, 2 இந்த ஸ்பேஸ். இப்போ டி. கொஸ்டின் நம்பர் 10 ஓவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. 10 கொஸ்டின் முடிச்சிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 11. கொஸ்டின் நம்பர் 11 வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் இமேஜ். கொஸ்டின் மாதிரி எல்லாம் ரீட் பண்ணிக்கணும். வாட்டர் இமேஜ். வாட்டர் இமேஜ் அப்படின்னா தலைகீழ் பின்பம். தலைகீழா தெரியணும், அதான் வாட்டர்ல. அப்போ இந்த கோட்டுக்கு மேல என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த தாமரைப்பூ மொட்டு மாதிரி இருக்கிறது கோட்டுக்கு மேல இருக்கா, 3 கோடு மேல இருக்கு. அப்போ இது 3 கீழே எங்க இருக்குன்னு பாருங்க. 3 கோடு இருக்கா, இங்க இல்ல. இங்க 3 இருக்கா, 1 2 3 4, இங்கேயும் இல்ல. இங்க 3 கோடு இருக்கு, இதுலயும் 3 கோடு இருக்கு. ஆனா இந்த தாமரைப்பூ மொட்டு கீழே இல்ல. ஸோ இது கிடையாது. இப்போ இந்த இதுதான் கரெக்ட் ஆன்சர். புரியுது? தலைகீழா வரணும், மேல இருக்கிறது கீழே வந்து ஆன்சர். அடுத்து பாருங்க, இது என்ன இமேஜ் கேட்குறாங்க, மிரர் இமேஜ். மிரர் இமேஜ் அப்படின்னா இந்த இடத்துல மிரரை எங்க வைக்கிறாங்க அதான் கொஸ்டின். மிரரை இங்கே வச்சாங்கன்னா இந்த அப்படியே தலைகீழா வரும். இந்த ரெட் ஷேடோ பார்ட், சாரி பிளாக் ஷேடோ பார்ட் இருக்குல்ல, இந்த ஷேடோ பார்ட் இந்த சைடு இருக்குது, இங்கே வந்துடும். இந்த பார்ட் இந்த சைடு வந்துடும். ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 12. கொஸ்டின் நம்பர் 13. புகைப்பிடிப்பது மனிதனை பலவீனமாக்கும். புகைப்பிடிப்பது மனிதனை பலவீனமாக்கும் கொடுத்துட்டாங்க. வீக்னஸ் அப்படின்னு சொல்றாங்க, ஒன் ஆஃப் தி வீக்னஸ். அப்போ தன்னம்பிக்கையை சோதிக்கும். அப்போ என்ன மீனிங்னா, புகைப்பிடிக்கிற பழக்கம் தன்னம்பிக்கையை சோதிக்கும், பலவீனமாக்கும்ன்றது கூற்று. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்போ இது 100% சரி அப்படின்றது தான் கொஸ்டின் எடுத்தவங்களோட ஸ்டேட்மெண்ட். இந்த கூற்றை நீங்க செக் பண்ணக்கூடாது, முடிவுல தான் சரியா தப்பான்னு பார்க்கணும். அப்போ இது உண்மையா பொய்யான்ற நமக்கு விஷயம் கிடையாது. புகைப்பிடிக்கிறது ஒரு பலவீனம், வீக்னஸ், அது தன்னம்பிக்கையை சோதிக்கும்னு சொல்றாங்க. அப்போ புகைப்பிடிப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பினாலும் அதை விடுவது கடினம். ஏன்னா அது உங்களுக்கு ஒரு பலவீனம், அதை விட முடியாது. அப்ப இது கரெக்ட். புகைப்பிடிப்ப விரும்பினாலும் அதை விட முடியாது, கடினம். மனிதர்களுக்கு வேறு சில பலவீனங்களும் உண்டு, இதுவும் கரெக்ட். அப்போ முடிவு 1 மற்றும் 2 சரி. இது நம்ம பாருங்க, மிகவும் கடினம்ன்ற வார்த்தை இந்த பலவீனம்ன்ற வார்த்தைனால கரெக்ட். ஓகேங்களா? மனிதர்களுக்கு வேறு சில பலவீனம் உண்டு, இது தவிர மற்றது இருக்கு அப்படின்னு சொல்றோம். கரெக்ட், ரெண்டுமே கரெக்ட். 1ம் சரி 2ம் சரி. அடுத்து என்ன சொல்றாங்க, எண்டவர். எண்டவர்ல ENDEAVORS. இதுல வந்து
முடியாத சொல், உருவாக்க முடியாத சொல் கேட்கிறாங்க. உருவாக்க முடியாதது அப்படின்னா இப்ப ரோஸ் ROSE இருக்கா? R இருக்கு, O இருக்கு, S இருக்கு, E இருக்கு. ஓட்ல VOTE, VOT இல்ல. அப்போ இதுதான் உருவாக்க முடியாத சொல். ஆப்ஷன் ஏ. இதுக்குள்ள இருக்க சொல்ல வச்சுதான் உருவாக்கணும். இது உருவாக்க முடியாது இல்ல, முடிஞ்சது. சிம்பிள் தான். கேள்விக்கு பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டது. ஓகே, பிளட் ரிலேஷன்மா. என்ன கொஸ்டின் பாருங்களேன். பி, கொஸ்டின் ரீட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். B into J plus P, இதான் கொஸ்டின். இப்போ அந்த இன்ட்டுக்கும் பிளஸுக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இன்ட்டு அப்படின்னா A into Bனா A என்பது B இன் தாய். அப்போ B என்பது J இன் தாய் மைனஸ். அடுத்து A plus Bனா A என்பது B இன் மகன். ஓகே, அப்போ J என்பது P இன் மகன். ஆல்ரெடி தாய் இருக்காங்க, இவங்களுக்கும் மகன்னா இவங்க ரெண்டு பேரும் யாரா இருப்பாங்க? தந்தையா இருப்பார் இவர். அப்பதான் இவருக்கும் இது மகனா இருக்க முடியும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? B என்பது P யுடன் என்ன தொடர்பு? இந்த Pக்கு B என்ன தொடர்பு? இவரு கணவர், இவங்க மனைவி, இது மகன். அப்போ கணவருக்கு இவங்க B என்ற என்ன உறவுனா மனைவி. B யுடன் அப்படின்னு சொன்னா Bக்கு, இந்த Bக்கு இவர் கணவர், இவருக்கு வந்து மனைவி, இது மகன். B கேட்டனால மனைவி, J கேட்டாங்கன்னா மகன் போட்டிருக்கணும். எல்லா மெழுகுவர்த்திகளும் விளக்குகள். ஆக்சுவலா சில்லாஜிசம் கொஸ்டின் இது. எல்லா மெழுகுவர்த்திகளும் விளக்குகள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெழுகு. எல்லா மெழுகுவர்த்திகளும் என்ன சொல்றாங்க? விளக்குகள், விளக்கு. அடுத்து எல்லா விளக்குகளும் என்ன சொல்லியிருக்காங்க? எல்லா விளக்குகளும் மின் விளக்கு, எலக்ட்ரிக் பல்புன்னு சொல்றாங்க. ஓகே, மின் விளக்கு. இப்ப என்ன கேக்குறாங்க? எல்லா மெழுகுவர்த்திகளும் மின் விளக்கு. எல்லா மெழுகுவர்த்தியும் மின் விளக்குக்குள்ளதானே இருக்கு. ஓகே, கரெக்ட். சரி, ஒண்ணு சரி. எல்லா மின் விளக்குகளும் மெழுகுவர்த்தி. மின் விளக்குகள் அப்படின்றது வெளியே இருக்குது. அப்ப எல்லா மின் விளக்கும், இது எல்லா மின் விளக்கும்னா அந்த பெரிய ரவுண்டு. இப்ப நம்ம 100 பேர் எடுத்தோம்னா இதுக்குள்ள இருக்க சின்ன ரவுண்டு மெழுகுவர்த்தி ஒரு 20, அதுக்கு மேல இருக்க விளக்கு 50, இது ஒரு 100. அப்போ இந்த 20 பேர் இந்த 100 பேருக்குள்ளதான் இருக்காங்க. ஆனா இந்த 100 பேர் 20 பேருக்குள்ள இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா தப்பு. புரியுதா? அப்ப மெழுகுவர்த்தி எல்லாமே மின்விளக்குக்குள்ள இருக்கு, ஆனா மின்விளக்கு எல்லாம் மெழுகுவர்த்திக்குள்ள இருக்கா? இது தவறு. ஒண்ணு மட்டும் தொடரத்தக்கது. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட்மா. சில்லாஜிசம் டாபிக் இது. இதெல்லாம் ஒரு 15 கொஸ்டின் 20 கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணா ஃப்ளோ நல்லா ஈஸியா இருக்கும். ஓகே, இது ஒரு நல்ல கொஸ்டின் தான். இது நிறைய பேர் இந்த கொஸ்டின்ல மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா இது 5 4 3 2 5 4, இந்த இடத்துல 5 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர், இங்க 3 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர். எவ்வளவு ஆச்சுன்னு கூட்டுங்க. 5 5 25 16, 25 16 41. 9 பிளஸ் 2 2 4, 9 4 13. கழிச்சா எவ்வளவு வருது? 28. இதுதான் வந்து சென்ட்ரலா கொடுத்துருக்காங்க. அப்ப இதே மாதிரி இங்கே யோசிச்சா 8 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர், 8 8 64 பிளஸ் 16 80. இது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு 8 ஸ்கொயர் இருக்கு. இதுல எதை கழிச்சோம்னா சென்டர்ல 12 வரும்னு அர்த்தம். இங்க 12 வரணும்னா இங்க 68 வரணும். அப்ப 8 ஸ்கொயர் நமக்கு எத்தனை? கரெக்டா யோசிச்சு பார்த்தா ஈஸியா பண்ணிடலாம். 8 ஸ்கொயர் நமக்கு தெரிஞ்சு 64. 64 கூட எதை கூட்டினா 68 வரும்? 4 கூட்டணும். 4 கூட்டணும்னா 4 எதோட ஸ்கொயர்? 2ஓட ஸ்கொயர். அப்ப இந்த இடத்துல என்ன வந்திருக்குன்னா 2. அவ்வளவுதான். அதாவது இந்த 2ஐயும் ஸ்கொயர் பண்ணி தனியா வச்சுக்கணும். இந்த 2ஐயும் ஸ்கொயர் பண்ணிட்டு இந்த 2 ஸ்கொயருக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கணும். அதுதான். அப்ப அது மாதிரி இப்ப இது 2ஐயும் ஸ்கொயர் பண்ணா நமக்கு 80 வருது. இது 2ஐயும் ஸ்கொயர் பண்ணி டிஃபரன்ஸ் பார்த்தா 12. அப்ப 12 வருதுன்னா இப்ப இது 68 இருக்கணும். 68ல 8 ஸ்கொயர் 64. அப்ப மிச்சம் இருக்கும் 4 தானே இங்க இருக்கும். 4னா எதோட ஸ்கொயர்? 2 ஸ்கொயர். கொஸ்டின் நம்பர் டி, ஆப்ஷன் டிமா 2. 18வது கொஸ்டின். 5 ஆண்கள் 5 பெண்களில் இருந்து 3 ஆண்கள் 3 பெண்கள் கொண்ட குழுவை எத்தனை வழிகளில் தேர்ந்தெடுக்கலாம்? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா காம்பினேஷன் டைப். 5 ஆண்கள்ல இருந்து 3 ஆண்களை தேர்ந்தெடுக்கணும். மற்றும் அப்படின்னா இன்ட்டு 6 பெண்கள்ல இருந்து 5 பெண்களை தேர்ந்தெடுக்கணும். சரிங்களா? சோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இதுல டிஃபரன்ஸ் பார்த்து எடுக்க சொல்லியிருந்தேன் கிளாஸ் நடத்தும் போது. இதுக்கு டிஃபரன்ஸ் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். 5க்கும் 3க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா 5C2 எடுக்கலாம். ஏன்னா 2 ஈக்குவல். இந்த 6C5க்கு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 6C, 6க்கும் 5க்கு டிஃபரன்ஸ் பார்த்தா 1 எடுக்கலாம். அப்போ 5C2. அப்போ ஆன்சர் இஸ் 5 into 4 into 2 by 1, 2 into 1. கேன்சல் பண்ணீங்கன்னா 2 times. ஓகே,
இன்டூ 6C1 6/1. இதை ஃபுல்லா கேன்சல் பண்ணா என்ன ஆகும்னு பாருங்க. 5 × 2 10, 10 × 6. ஸோ ஆன்சர் இஸ் 60, 60 இருக்கா? ஆப்ஷன் சி. இப்போ இந்த இடத்துல வேணா இது கிளாரிட்டி கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல சின்னதா பண்ணணும் அந்த வேல்யூ. இப்போ இதை பண்ணதுனால, இந்த வேல்யூ பண்ணதுனால இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. நம்ம இதை பண்ணோம்னா பாருங்க, 5C3னா 5ல இருந்து 3 நம்பர் எழுதணும். ஒன்னு ஒன்னா கம்மி பண்ணி 5, 4, 3. அதுக்கப்புறம் கீழே இருக்க 3ல இருந்து 1 வரை எழுதணும். இப்போ யோசிச்சு பாத்தீங்கன்னா இதுல பாருங்க, டைரக்டா 3 3 கேன்சல் ஆயிருதா? அப்ப டைரக்டா 5C2ன்னு எடுத்தோம்னா 2 நம்பர் எழுதி 2ல இருந்து ஆன்சர் வந்துருச்சா? அப்போ இந்த 3 எடுக்கலாம், இதை கழிச்சு 2 எடுத்தாலும் சேம் ஆன்சர் தான் வரும். ஏன்னா கேன்சல் ஆயிரும். இப்ப இங்க பாருங்க, 6C5க்கு பதிலா 6C1 எடுத்திருக்கோம். 1னா ஒரு நம்பர், 6C5னா 6, 5, 4, 3, 2, 5 நம்பர் எடுத்துட்டு கீழே அந்த 5ல இருந்து 1 வரை எழுதணும். 5, 4, 3, 2, 1. இப்பவும் பாருங்க ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் 5 5 கேன்சல், 4 4 கேன்சல், 3 3 கேன்சல், 2 2 கேன்சல். கடைசி என்ன வருது? 6/1. அதுக்கு தான் நம்ம டைரக்டா 6C1 எடுத்தது. சரிங்களா? இதெல்லாம் டைரக்டா பண்றதுனால நம்ம டைம் சேவிங். இவ்வளவு பெருசா பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது போதும் நமக்கு. ஸோ ஆன்சர் இஸ் 60மா, ஆப்ஷன் சி. அடுத்து ஒரு பெட்டியில் 2 வெள்ளை நிற பந்துகள், 2 ஒயிட் கலர் பால்ஸ், ஓகே, 3 பிளாக் கலர் பால்ஸ், 4 ரெட் கலர் பால்ஸ் இருக்கு. ஆனா அதுல இருந்து குறைந்தபட்சம் ஒரு கருப்பு பந்து கொண்ட 3 பந்து, 3 பால் எடுக்கணும், அதுல ஒரு கருப்பு பால் இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப மொத்த பால்ஸ் எத்தனை? 2 3 5 5 4 9. மொத்தம் 9 பால். டோட்டலா 9ல 3 பால் எடுக்க போறோம். அப்ப இதுக்கான பெர்முடேஷன் காம்பினேஷன்ல காம்பினேஷன் டைப் 9 × 8 × 7 டிவைடட் பை 3 × 2 × 1. டோட்டல் சான்ஸ் 1 3 சார் 3, 3 3 சார் 9, 1 2 சார் 2, 4 2 சார் 8, 3 4 சார் 12, 12 × 7 84. அப்ப டோட்டல் சான்ஸ் 84. இதை தனியா நோட் பண்ணி வச்சுக்கணும். டோட்டல் சான்ஸ் பாத்தீங்கன்னா 84. இது தனி. இப்போ இதுக்கப்புறம் நம்ம 3 பால் சூஸ் பண்றோம். 3 பால்குள்ள கண்டிப்பா என்ன இருக்கணும்? ஒரு கருப்பு பால் இருக்கணும்னு சொல்றாங்க. அப்போ 3 பால்குள்ள கருப்பு பால் இருக்கணும் அப்படின்னா எத்தனை வே வரும்னு பாருங்க. 2 ஒயிட் 1 பிளாக் இருக்கலாம், இல்ல 1 ஒயிட் 2 பிளாக்னா குறைந்தபட்சம் தான். 1 ஒயிட் 2 பிளாக் இருக்கலாம், இல்ல 3மே பிளாக்கா இருக்கலாம். அப்படின்னா 1 ரெட்டு 2 பிளாக், இல்ல 2 ரெட்டு 1 பிளாக். இவ்வளவு வாய்ப்பு இருக்கு. நமக்கு கருப்பு வேணும்னா நம்ம என்ன பண்ண போறோம்? நெகட்டிவ்ல பண்ணுவோம். அப்போ கருப்பு வேணாம்னு எடுத்துக்கலாம். கருப்பு பாலே வேண்டாம். அப்படி எடுத்தோம்னா மைனஸ் பண்ணா போதும் இல்ல. மொத்தம் 84 சான்ஸ். அதுல கருப்பு பால் ஒன்னாவது வேணும், பிளாக் பால். நம்ம பிளாக் பாலே இல்லைன்னா அப்படி யோசிச்சு பாருங்க. பிளாக் பாலே இல்லைன்னா நெகட்டிவ்ல நான் பிளாக் என்ன எடுக்கலாம்? 2 வெள்ளை, இந்த கருப்பை விட்டுருங்க, கருப்பே இல்லாம 2 வெள்ளையும் 2 ஒயிட் கலர் பால்ஸ். 2 பால்ல ஒயிட் கலர்ல 2யுமே எடுத்துரும். மற்றும் இந்த ரெட்ல 4 ரெட்ல 1 எடுக்கிறோம். அப்போ 3 எடுத்தாச்சா? இது ஒரு செட்டு. ஓகேவா? பிளஸ் சான்ஸ் இருக்கு. அண்டு வேற என்ன வாய்ப்பு இருக்கு? அடுத்த வாய்ப்பு யோசிங்க. 2 ஒயிட் பால்ல 1 ஒயிட் பால் எடுத்துட்டு 4 ரெட்ல 2 எடுக்கிறோம். அப்பயும் 3 வந்துருச்சு. அப்ப 2 ஒயிட் பாலுக்கான கண்டிஷன் முடிஞ்சது. இப்ப ரெட் மட்டுமே, ஒருவேளை பிளாக் இல்லாம ரெட்டை மட்டும் எடுத்தா 4 ரெட்ல 3 ரெட் எடுக்கிறோம். அப்ப மொத்த சான்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 2C2 அப்படி எடுத்தோம்னா என்ன வரும்? 2 × 1/2 × 1, 1 × 4. இது 2 × 4 × 3/, 4C2 எழுதணும்னா எப்படி எழுதலாம்? 4 × 3/2 × 1. கேன்சல் பண்ணா 2 டைம் 2 × 3 6. ஓகே, 4 × 4C3னா அதை 4C1 எழுதிக்கலாம்ல. அப்ப டைரக்டா 4 எடுத்துக்கலாம். ஓகே, அப்ப டைரக்டா வந்து கருப்பு இல்லாம இருக்க 4 + 12 + 4 கூட்டுனா 20 சான்ஸ் இருக்கு. வித்தவுட் பிளாக் டோட்டலா 84 சாய்ஸ். வித்தவுட் பிளாக் 20 அப்படின்னா வித் பிளாக் எவ்வளோ கழிச்சிட்டோம்னா 64 சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் கிளாஸ்ல இன்னும் டீட்டெயிலா சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், கிளாஸ்ல கவனிக்கும் போது புரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்ப 64 ஆன்சர் இருக்கு. நீங்க வித் பிளாக் போனீங்கன்னா இந்த 3 கண்டிஷன், இன்னும் 2 கண்டிஷன் ஒரு எக்ஸ்ட்ரா. நான் வித்தவுட் பிளாக் போனதுனால ஈஸியா வந்துருச்சு. இன்னுமே 119 மொத்தம் 40 கொஸ்டின் இருக்கு. 19 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்து பாருங்க, ரிலேட்டட் டு ஈச் இது என்ன ரிலேட் ஆயிருக்குன்னு கேக்குறாங்கப்பா. ஆக்சுவலா இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்தாங்கன்னா இது நம்ம வந்து டிகிரி கால்குலேட் பண்ணணும். இப்போ இங்க இருக்கிறது இங்க வந்திருக்கா, இந்த சைடு மாறிடுச்சு. அப்ப எத்தனை டிகிரி? 90 டிகிரி. அப்போ இது இங்க வருதுன்னா இப்படி சுத்தி இருக்கு, 90 டிகிரி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆயிருக்கு. ஓகேவா? இப்ப இது பாருங்க, இது வந்து நமக்கு கிளாக்னு சொல்லலாம், ஆன்டி கிளாக்னு சொல்லலாம். அது அப்படியே விட்டுருங்க. இங்க வந்தீங்கன்னா இங்க இருக்கிறது எங்க வந்துருச்சு? கீழே வந்துருச்சா? அப்ப இது எத்தனை டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கு? கிளாக் வைஸ்ல தான் ரொட்டேட் ஆயிருக்கு. இதுவும் இப்ப இதுவும் கிளாக் வைஸ், இதுவும் கிளாக் வைஸ்.
அதனால இதையும் நம்ம கிளாக் வைஸாவே எடுத்துக்கலாம். ஏன்னா இதை இப்படி திருப்பி வச்சாலும் அப்படிதான் இருக்கும், இந்த சைடு திருப்பினாலும் அப்படிதான் இருக்கும். ஸோ இதை கிளாக் வைஸ் எடுத்ததுனால இதை நம்மளால சுத்த முடியுமான்னு பாருங்க. ஆக்சுவலா அந்த வீடு ஷேப்ல இருக்கிறது கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கணும், இப்படி ஆயிருக்கணும் ரொட்டேஷன். பட் இது எப்படி இருக்கு, ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கு. ஸோ அதுதான் தப்பு. 2 மற்ற எல்லாம் கிளாக் வைஸ், அது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கா. ஸோ இப்போ டோட்டலா வந்து 20 கொஸ்டின் முடிச்சிட்டோம். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 40 கொஸ்டின், அதுல 20 கொஸ்டின் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஆக்சுவலா வீடியோ வந்து பார்ட் 1 குரூப் 2A மெயின்ஸ் கொஸ்டின்ல பார்ட் 1. அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான பார்ட் 2 வீடியோ அடுத்ததுல கொடுப்போம். அடுத்து பார்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா 21ல இருந்து 40 கொஸ்டின் கவர் ஆகும். ஸோ உங்களுக்கு அக்டோபர் 10ல இருந்து குரூப் 2க்கான மெயின்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ ஜாயின் பண்ண வில்லிங் இருக்கிறவங்க கீழே நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் மார்னிங் டெய்லி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்போ கொடுத்துருக்கேன் இந்த பேட்டர்ல டெய்லி ஒரு 25 கொஸ்டின் சால்வ் பண்ணி பிவைக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறேன். அதையும் தனியாக நோட் போட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஸோ மற்ற பிடிஎஃப்ஸ் எல்லாமே நம்ம பெய்டு குரூப்ல எல்லாமே உங்களுக்கு வந்துடும். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நோட்ஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எப்படி அட்டன் பண்ணணும், ஆப்ல எப்படி ஜாயின் பண்ணணும், 24/7 ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் வீடியோ இருக்கும், எல்லாத்த பத்தியுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் வேணா கேட்டுக்கோங்கப்பா. சரிங்களா? எவ்வளவு சீக்கிரம் ஜாயின் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நோட்ஸ் போட்டு எழுத ஆரம்பிச்சிருங்க. நீங்க டிலே பண்ண நீங்க பின்னாடி படிக்கிற பர்டன்ஸ் அதிகமாகும், அதை மட்டும் மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து நீங்க நோட் பண்ணி படிச்சீங்கன்னா ஆப்டிடியூட் ரீசனிங் பொறுத்தவரை 100% நான் கேரண்டி நம்மளை தாண்டி கொஸ்டின்ஸ் வராது. கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்க படிச்சிடலாம். மனப்பாடம் பண்ற வேலைக்கே இங்க இடம் இல்லை. சரிங்களா? மனப்பாடமே பண்ண வேணாம். நீங்க நான் சொல்றதை கரெக்டா புரிஞ்சு படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ கரெக்டா படிங்க, கான்ஃபிடண்டா படிங்க. கண்டிப்பா வரக்கூடிய 2026 எல்லாருமே கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட்.